ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட்மி யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெட்மி நோட் 3 வச்சுருக்கவங்களுக்கும் ரெட்மி நோட் 4 வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான குட் நியூஸ் இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MIUI 10ஓட அஃபிஷியல் அப்டேட் வந்து இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலுக்கு வந்து இன்னும் கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி அதில் சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க MIUI 10 மேலே பார்த்தா தெரியும். எனக்கு வந்து 1.3 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1300 GB வரைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிமேஜ் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபிக்ஸ்டு பக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள புது விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்கோம், பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எனக்கு கேட்டுச்சு, நான் டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீபூட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரீபூட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இடையில வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுவாகவே ஆன் ஆகிக்கும். ஸோ சார்ஜ் வந்து கண்டிப்பாக 70%க்கு மேலே இருக்கணும். ஸோ அதுக்கு 70% கீழே இருந்துச்சுன்னா இந்த ரீபூட் நவ் வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்க. டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ சார்ஜ் இருக்கும்போது நீங்கள் ரீபூட் நவ் கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து டவுன்லோடு ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த MIUI 10 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஆப்ஸ் அண்ட் ஐகான்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 இந்த அஃபிஷியல் அப்டேட்டுக்கு அப்புறமா இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட மேலே பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு டவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், சார்ஜ் ஆப்ஷன், அப்புறம் ஓல்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஐகான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஐகான்ஸுமே நல்லாயிருக்கு, அனிமேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயல் பேட், ப்ரௌசர், கேமரா, மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக ஒரு அமேசிங்கான ஒரு ஐக்கானாக வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீலிங்ஸ் தர வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அபவுட் ஃபோன் போகிறேன். ஸோ இந்த அபவுட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாடல், நான் யூஸ் பண்ணுற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கீழே மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3 தான். ஸோ இந்த அப்டேட் வந்து எனக்கு அஃபீஷியலாக அவங்களே கொடுத்ததுனால நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MIUI 10 குளோபல் 8.8.2 பீட்டா வெர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி தான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பர்சனலாக வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் இந்த ரெட்மி தான். ஸோ இந்த ரெட்மி நோட் 3 தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் இவங்க கொடுக்குற அப்டேட் மூலமாகவே என்னோடய ஃபோன் வந்து ரொம்பவே லுக்காக, புது ஃபீலிங்ஸாக, புது ஃபோன் வாங்கின மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கறது மூலமாக நானே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகிக்கிறேன். ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸான ஒரு அப்டேட் வந்து இவங்க வீக்லி அப்டேட்டோ மந்த்லி அப்டேட்டோ கொடுத்து வந்து இந்த அவங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து வேறு பிராண்டுக்கு வந்து மாற விடாமல் இவங்களே வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் வந்துமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எல்லா அப்ளிகேஷனுமே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஸோ எல்லாமே டபுளாக ஸோ ரொம்பவே ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கீழே வந்து ஜஸ்ட் இன்ட் கொடுக்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனையும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த MIUI 10 வந்து உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போங்க. ஸோ உங்கள் செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோனில் போங்க. இதில் சிஸ்டம் அப்டேட்டுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். MIUI 10 தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் கீழே செக் ஃபார் அப்டேட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இந்த அப்டேட் வந்து வந்திருக்குதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. MIUI 10 உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து அதோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள்
ரோம் அதாவது டேட்டா ரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த MIUI 10 வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே தெரிகிற 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்து தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு காண்டாக்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல்லேருந்து எரேஸ் ஆயிரும், எல்லாமே டெலீட் ஆயிரும், நீங்கள் எல்லா டேட்டாவுமே லாஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெமரி கார்டில் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதில் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ மாதிரியே நீங்கள் கீழே வந்து டவுன்லோட் லிங்க்கை நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறமா ரீபூட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ரீபூட்டுன்னு கொடுத்தாலே போதும். அதுவே ரீபூட் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மெயினான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ஜிங். உங்கள் மொபைலில் வந்து சார்ஜு 70% மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த அபவுட் ஃபோனில் போய் அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்டேட் ரீபூட் யுவர் டிவைஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே சார்ஜ் வந்து உங்களுக்கு பேட்ரி லோ இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு, டோன்ட் ரீபூட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது உங்கள் மொபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. அப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஆயிரும். ஸோ அப்டேட் பண்ணும்போதே திடீர்னு சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே உங்கள் மொபைல் வந்து பிரிக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து ஆனே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கடைசி வந்து எடைக்கு தான் போட வேண்டிய நிலமை வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது ஒரு 70% மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மொபைல் அப்டேட் கொடுங்க. அதுக்கு இடையில சார்ஜ் 50% கீழே இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்காதீங்க. ஸோ அப்படியே சார்ஜ் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சார்ஜை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் இது மூலமாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஹைட் ஆகிருந்துச்சின்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸோ இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் அந்த மிஸ் பண்ண ஆப்ஷனை வந்து திரும்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனே எனக்கு வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் மூலமாக அந்த ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷனை வந்து நான் திரும்படி இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த அப்டேட்டில் வந்து இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ஷார்ட்கட்டில் என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது, இதோட ஃபுல் ஃபியூச்சர்ஸ் என்ன, இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது, இதோட பிரத்யேகமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றதையும் கீழே வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இது மாதிரி இலவசமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.